இட்லி அரிசி ஒரு 15 கிலோ. சரி. அப்புறம் பூரி சப்பாத்திக்கு கோதுமை ஒரு 10 கிலோ. சார் எல்லாத்துலயும் நிறைய வாங்க, அப்பதான் நிறைய வியாபாரம் பண்ணி உலகம் பூரா சரவண பவன் மாதிரி பொன்னி ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும். தம்பி, முதல் நாள் வியாபாரத்தை பார்ப்போம். நல்லா போச்சுன்னா அப்புறம் அதிகப்படுத்திக்கலாம். சரிங்க சார், அதான் சார் கரெக்டு. யாரையோ திருட்டு பசங்களை தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் முகத்தை காட்டுங்க. போலாம் போங்க. அடுத்த வண்டி வாங்க. வரலாம் வாங்க. வாங்க வாங்க. நிப்பாட்டுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். வந்துடா, பார்த்துக்கு வந்துடுறேன். சரிங்க சார். லைட்டை போடுங்கன்றல. ஏங்க இங்க பாருங்க, திரும்புங்க. யோ கீழே இறங்கியா. சார் ஃபோரன்சிக் ஆளுங்க வந்து பார்த்தாச்சா? போலீஸ்க்கு இந்த நிலைமைன்ற போது பப்ளிக் எப்படி சார் பயமில்லாம இருக்க முடியும்? சிவியரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவோம். யாரும் பயப்பட தேவையில்லை. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க செக் போஸ்ட்ல? 2 பேர் இருந்தாங்க சார். 2 பேரும் இந்த சொக்கலிங் இதை மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஆமா சார். அதுவும் நெத்தியில ஆணி ஆளு. கரெக்ட் சார். சுப்பு சார், சம்பவம் நடந்த நேரத்துல இங்க கிராஸ் ஆன அத்தனை வண்டிகளோட லிஸ்டையும் உடனே எடு. ஓகே சார். சார் என்னாச்சு? தேனி இன்ஸ்பெக்டர் தான் சார் பேசிட்டு இருக்கேன். ஒரு பேங்க்ல நடந்த மர்டரும் இந்த மர்டரும் ஒரே மாதிரி இருக்கு சார். ஓகே சார், ஓகே. அலர்ட்டா இருக்கும். சின்ன ஒரு குழு கிடைச்சாலும் இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். இங்கேயா? இங்கதாங்க, கொஞ்சம் முன்னால. நல்லா தெரியுமா? இந்த இடம் தானே? ஆமாங்க. போய் பார்த்துட்டு வா. பாஸ் இங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. ஓகே பாஸ். எஸ் ஆயிட வேண்டியதா. போலீஸ் ஏசினா எனக்கு கொஞ்சம் லேசாவே இருக்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எத்தனை வண்டியை சீஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு என்னையே ஒருத்தர் சீஸ் பண்ணிட்டு போறானே. கடவுளே, எப்படியாவது சுரோட என்னையும் பொண்டாட்டிட்டு கொண்டு சேர்த்திருப்பா. ஏனப்பா? என்னங்கய்யா? இவரும் நானும் சிறு வயசுல ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சவங்க. நாங்கெல்லாம் ஒண்ணு விட்ட பங்காளிங்கப்பா. ஓஹோ. ஏண்டிமா, எப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுவ? ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க. ஐயோ வெக்கத்தை பாரு. எனக்கு என்ன வெக்கம்? மாப்பிள சொல்லு மச்சான். இனிமே இங்கேயே இருந்துருவீங்களா? பொழப்ப தேடி மெட்ராஸ் போயிடுவீங்களா? இனிமே இங்கிட்டு தான். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையாப்பா. நாங்க இவர் ஹோட்டல்ல வேலை பார்த்தவங்க. நாலு வேற நெருங்கிடுச்சு, கலெக்ஷன் குறைவா இருக்கு. பார்த்துக்கலாம். ஐயா வணக்கம். முளப்பாரி திருவிழாக்காக நன்கொடை வசூல் பண்ண வந்திருக்கோம். அதை கொடுங்க. நல்லா இருக்கும்.
இனிமே டொனேஷன் கேட்லாம் இங்கிட்ட வராதீங்க தம்பி என்னண்ணே பயந்துட்டீங்களா? முழு திருவிழா செலவையும் ஐயாவே ஏத்துக்குவாரு. அப்ப மாப்பிள்ள தான் தலைமை. இந்த வருஷம் அசத்தி விட்டுருவோம்ண்ணே. சரிங்க தம்பி. ஹலோ. உனக்கான டைம் முடிஞ்சிடுச்சு. 2 நாள். இன்னும் 2 நாள்ல உன் பணம் வந்து சேரும். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஊர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் சீக்கிரம் முடிஞ்சது அவ்வளவுதான்டா. முளைப்பாரி எடுக்க நேரமாச்சுடி, வாங்க போலாம். ஏய் முளைப்பாரின்னா என்ன? வெள்ளாம பெருகிறதுக்காக விவசாயிகளும் நினைச்சவன் கிடைக்கணுன்றதுக்காக நம்மள மாதிரி பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு பாத்திரத்துல நவதானியங்களை விதை போடுறது. அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம நினைச்சது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். சரி வாரோம். நல்லாதான் வளர்ந்துருக்கு. முன்னெல்லாம் என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருப்ப. இப்ப என்னடானா பார்த்தா கூட திரும்பிக்கிற. பிடிக்கலையா? அப்பா உசுரை காப்பாத்தினதால பாக்குறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே எனக்கும் பிடிச்சிருச்சு. ஏனத்திலேயே உன் பேர் தான் எழுதிருக்கு. சார் சார் யாரு? சேட் அனுப்பிச்சாரு. பரணிப்பாவோட லாரியை கொடுத்துற சொன்னாரு. இந்தாங்க சாவி. நேத்து தான் சேட்டுக்கு முழு பணத்தையும் கொடுத்து விட்டேன். சொன்னாரு. பாத்தியாடா நம்ம மேல எம்பிட்டு பாசம்னு. வண்டி எங்கப்பா? யாரு? சொல்லு சேட்டு. நீங்க தேடிட்டு இருக்க அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் வரீங்களா? மூணார் பக்கத்துல பூக்காடுன்னு ஒரு கிராமம். அங்க போனீங்கன்னா அவங்க பிடிச்சிடலாம். கொடு. சார் என்னாச்சு சார்? பாஸ் இதுல 33,000 ரூபாய் இருக்கு பாஸ். 2 கோடியே 30 லட்சம். அதுல 1 கோடியே 28,67,000 ரூபாய் இருக்குன்னா 1 கோடியே 1,33,000 ரூபாய் குறையுது. என்ன பண்ணீங்க? செலவு பண்ணிட்டோம். முளைப்பாரி திருவிழா. தலைமை குங்குமராஜன். யார் காசுல? இப்ப கூட ஊரை கூட்டி அசிங்கப்படுத்த முடியும். வேலையா ஐயா வேலையா? எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு என் பணம் 1 பைசா குறையாம வேணும். எங்க கிட்ட கிடைச்சதால திருப்பி கொடுத்தோம். இதுவே வேற யார் கையில கிடைச்சிருந்தா மொத்தமா போயிருக்கும்ல. விட மாட்டேன். மீதி பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? அதான் செலவு பண்ணிட்டோன்றான்ல. பாஸ் அதான் அவங்க கிடைச்சிட்டாங்கல்ல, பணமும் வந்துருச்சு. அப்ப நான் கிளம்புறேன் பாஸ். இரு. பாஸ் பேலன்ஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒண்ணு பண்றாதீங்க பாஸ். ஒரு பைசா கூட வாங்காம உங்களோட டிராவல் பண்ண பாஸ். பாஸ் 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 விட்டுருங்க பாஸ், விட்டுருங்க பாஸ், பாஸ் பாஸ். அந்த பணத்துல வாங்கின காரோட சாவி, இது லாரியோட சாவி.
ஹோட்டல் சாவி, வீட்டு சாவி, பத்திரம் எல்லாம் மொத்தமா இருக்கு. வேற என்னெல்லாம் வாங்குனீங்க? நான் அப்பவே சொன்னேன்ல, தப்பான பணத்துல எனக்கு எதுவும் வேணான்னு. உன் சந்தோஷத்துக்காக தான் அந்த பணத்தை எடுத்தேன். இல்லைன்னா அது தொட்டிருக்க கூட மாட்டேன் பண்ணி. என் கூட வாங்க. நட. ആ വരൂ വരൂ, ഇരിക്കുന്നേ. ആ പിന്നെ തിരുവിഴയെല്ലാം നല്ലപടിയാ മുടിച്ചതാ. திருவிழா நடந்த கலைப்பில் இருக்கீங்க போல. ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயா, பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. வாங்கின வீட்டை உடனே விற்கிற அளவுக்கு திருவிழா நடந்துச்சு. பணமெல்லாம் செலவாയി போயிല്ലേ? செலவாயிடுச்சா? ஆமா. ரூபாய் வீட்டை 25 லட்சத்துக்கு விற்கிற நாயே. പ്രശ്നമൊന്നുമില്ലെന്ന് ഞാൻ നോക്കിക്കോളാന്നേ. கிளம்புறாங்க. വരൂ വരൂ, ബിസിനസ് ഒക്കെ എങ്ങനെ പോകുന്നുണ്ട്? ஐயா, ஹோட்டல் பத்திரம் இதை வச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்னது? പിടിയാ പിടിക്കാനല്ല പറഞ്ഞത്. വേണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലേ ഞാൻ വിറ്റത്. പിന്നെ തിരിച്ച് എന്റെ അടുത്ത് കൊണ്ടുവന്ന. ஐயா, பணம் அவசரமா தேவைப்படுது, அதனாலதான். அர்ஜென்ட்டுங்களே பாதி வேலை பரா, ஆരെങ്കിലും வாங்கிக்கொள்ளும். ஐயா, எங்களுக்கு இங்கே வேற யாரையும் தெரியாதுங்க. தயவு செஞ்சு நீங்களே பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க. என்னடா என்ன? ആദ്യം സ്ഥലം കാലി ചെയ്തേ. നീ അടിയാളെ വിളിച്ചോണ്ട് വന്നിരിക്കുന്നല്ലേ? இல்லையா, எங்களையும் அடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காயா. ഞാൻ ആരാ തന്നെ കാണിച്ചു കൊടുക്കണം അല്ലേ? കയ്യടാ, കയ്യെടുക്കാനാ പറഞ്ഞത്. നീ എന്നെ അടിച്ചല്ലേ? നിന്നെ ഞാൻ എടുത്തോളാടാ. അയ്യോ, ഒന്നും ചെയ്യല്ലേ. എന്റെ അടുത്ത് പണമൊന്നുമില്ല. 70 ലക്ഷം. ഈ സംഭവം നടന്ന ആരെങ്കിലും കണ്ടോ? சைலண்டா வந்தா எப்படி? இன்னும் 76,33,000 எப்படி தரப்போறீங்க? இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம். வாங்கின 2 இடத்தோட பத்திரத்தையும் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல என்ன திருடவா முடியும்? போ, அந்த ஹோட்டல்ல திருடிட்டு வா. என்னது? திருட்டு புத்தி எங்க ரத்தத்திலே இல்ல. அப்ப ஏன் பணத்தை எடுத்தது? ஐயா, எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணத்தை எடுத்துட்டாங்க ஐயா. மீதியை வச்சிருக்கணும்ல. ஆமாய்யா, தெரியாம பண்ணிட்டோம், தப்புதாய்யா. அப்பா ஒண்ணும் பண்ணிடாது.
அப்ப நீ போ. என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதீயா. ஐயா. அவ்வளோ ஒன்றும் பண்ணிடாத, நான் போறேன். இரு. அதுல புல்லட் இல்ல. ஓ, டாடி பசிக்கல டாடி. வேணாம் டாடி. பார்த்தாரு பார்த்தாரு பார்த்தாரு. உட்கார் உட்கார் சொல்றேன். உட்கார் உட்கார். பையில எடு, அது எடு. சீக்கிரம் சைடு கேட்டு சீக்கிரம் சீக்கிரம். அது கழிட்டாது கழிட்டாது. அசாத சீக்கிரம். யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. அதுல எவ்வளவு இருக்குன்னு நீயே பாரு. இதுக்கே நாக்கு தெல்லுது இல்ல? 2,30,00,000. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்.